السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله. சூரா யாசீன் அதை ஓதுவதினால் எத்தனை சிறப்புகள்! நம்முடைய அனைத்து காரியங்களும் யாசீனை ஓதுவதினால் லேசாகி விடுகின்றன. இதோ இந்த யாசீன் சூறாவை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளையும் அதன் சிறப்புகளையும் பற்றி நாம் பார்ப்போம். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னலி குல்லி ஷைஇன் கல்பன் வ கல்புல் குர்ஆனி யாசீன் வமன் கரஅ யாசீன் கதபல்லாஹு லஹு பிகிராஅத்திஹா கிராஅத்தல் குர்ஆனி 10 மர்ராத்தின். ஒவ்வொன்றிற்கும் உள்ளம் என்று ஒன்று உள்ளது. யாசீன் என்பது திருக்குர்ஆனுடைய உள்ளமாக இருக்கிறது. எவர் யாசீனை ஒரு முறை ஓதுவாரோ அவருக்கு முழு குர்ஆனை 10 முறை ஓதிய நன்மை எழுதப்படுகின்றது. இந்த ஹதீஸை இமாம் அத்திருமிதி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்த ஹதீஸ், அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கரஅ யாசீன் ஃபீ லைலத்தின் அஸ்பஹ மக்ஃபூரன் லஹு. எவர் இரவு நேரத்திலே யாசீனை ஓதுவாரோ அவர் காலை பொழுதை அடையும் பொழுது மன்னிப்பு வழங்கப்பட்டவராக அந்த பொழுதை அடைகிறார். ஒமன் கரஅ ஹாமீம் அல்லதி ஃபீஹா அத்துஹானு அஸ்பஹ மக்ஃபூரன் லஹு. எவர் இரவிலே ஹாமீம் என்னும் சூறாவை, குறிப்பாக அத்துஹான் என்னும் சூறாவை ஓதுவாரோ அவர் காலை பொழுதை அடையும் பொழுது மன்னிப்பு வழங்கப்பட்டவராக அடைகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் அபு யஅலா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தரமான அறிவிப்பாளர் பட்டியல் கொண்ட ஹதீஸ் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். அன் ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கரஅ யாசீன் ஃபீ லைலத்தின் இப்திகாஅ வஜ்ஹில்லாஹி குஃபிர லஹு. ரவாஹு இப்னு ஹிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் சூரா யாசீனை இரவிலே அல்லாஹுடைய முகத்தை எதிர்பார்த்தவராக, நற்கூலி எதிர்பார்த்தவராக ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த ஹதீஸை இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த ஹதீஸ், மஅக்கல் இப்னு யஸார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் பக்ரத்து சனாமுல் குர்ஆனி வ துர்வத்துஹு. சூரத்துல் பக்ரா திருக்குர்ஆனுடைய சிகரமாக இருக்கின்றது, அதனுடைய எல்லையாக இருக்கின்றது. நஸலமா குல்லி ஆயத்தின் மின்ஹா சமானூன மலக்கன். அந்த சூராவுடைய ஒவ்வொரு வசனங்கள் இறக்கப்படும் பொழுதும் அதனுடன் 80 மலக்குமார்கள் வந்தார்கள். அதாவது ஒவ்வொரு ஆயத்தையும் 80 மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்னும் ஆயத்துல் குர்சி அந்த வசனம் இருக்கிறதே, வஸ்துஹ்ரிஜத் மின் தஹ்தில் ஆரிஷி ஃபவஸலத் பிஹா. அது அர்ஷுக்கு கீழாக இருந்து கொண்டு வரப்பட்டு சூரத்துல் பக்ராவிலே சேர்க்கப்பட்டது. அவு ஃபவஸலத் பி சூரத்துல் பக்ரதி வ யாசீன் கல்புல் குர்ஆன். யாசீன் இருக்கிறதே அது குர்ஆனுடைய கல்பு உள்ளமாக இருக்கிறது. லா யக்ரவுஹா ரஜுலுன் யுரீதுல்லாஹ வத்தாரல் ஆஹிரத இல்லா குஃபிர லஹு. எனவே எந்த ஒரு மனிதர் அல்லாஹுவையும் மறுமையுடைய வீட்டையும் நம்பியவராக அந்த சூரா யாசீனை ஓதுவாரோ அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படாமல் இருப்பதில்லை. வக்ரவுஹா அலா மௌத்தாக்கும். மேலும் உங்களிலே மரணத் தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த யாசீனை நீங்கள் ஓதுங்கள். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வலிஹாதா கால பாதுல் உலமாயி. சூரா யாசீனை பற்றி உலமாக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். மின் ஹசாயிசி ஹாதிஹி சூரதி அன்னஹா லா துக்ரவு இந்த அம்ரின் அசீரின் இல்லா யஸ்ரஹுல்லாஹு. இந்த சூறாவிற்கென்று தனிப்பட்ட நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. எந்த ஒரு சிரமமான காரியத்தின் பொழுதும் இந்த சூரா யாசீனை ஓதினால் அந்த காரியத்தை அல்லாஹு இலகுவாக ஆக்காமல் இருப்பதில்லை. ஓகே அன்ன கிராத்துஹா இந்தல் மையித்தி லி தன்சில ரஹ்மத்து வல் பரக்கத்து வல் யுசஹில அலைஹி ஹுரூஜு ரூஹி வல்லாஹு ஆலம். மரணத் தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரா யாசீனை ஓதுவதன் காரணமாக அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது.
அல்லாஹ்வுடைய பரக்கத் அவர் மீது இறங்குகிறது. மேலும் அவருடைய ரூஹு வலி இல்லாமல் லேசாக வெளியேறுகிறது. அல்லாஹுவே அறிந்தவன். இமாம் அஹ்மது ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், ஹத்தஸனா அபுல் முகீரா ஹத்தஸனா சஃபான் கால கானல் மஷ்யஹத்து யகூலுன இதா குரியத் யானி யாசீன் இந்தல் மையித்தி ஹஃபத் அன்ஹு பிஹா. அதாவது இமாம் அஹ்மது அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் சஃப்வான் என்பவர்கள் வழியாக அவர்கள் அறிவிப்பது என்னவென்றால், அவர்களுடைய ஷேகுமார்கள் இவ்வாறு கூறுவார்களாம், சூரா யாசின் எந்த ஒரு மரணத் தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருகாமையில் ஓதப்பட்டால் அவருக்கு அந்த சக்கராத்துடைய மவுத்து வேதனை லேசாக ஆக்கப்படுகிறது என்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் வேறு ஒரு ஹதீஸில் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் வழியாக அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவதித்து அன்னஹா ஃபி கல்பி குல்லி இன்சானின் மின் உம்மதி யானி யாசீன். சூரா யாசின் என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே நான் கூறிய அனைத்து தகவல்களும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமவுல்லா அவர்களால் எழுதப்பட்ட திருக்குரானுடைய விரிவுரையில் தஃப்சீரில் சூரா யாசினுடைய தஃப்சீர் ஆரம்பத்தில் இதனுடைய சிறப்புகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே யாசினை ஓதுங்கள், உங்களுடைய எல்லா காரியங்கள் லேசாக்கப்படும். யாசின் என்பது அனைத்து காரியங்களுக்குமே ஓதப்படக்கூடிய ஒரு சூரா. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்று கூறுவோம் அல்லவா, அப்படியாப்பட்ட ஒரு சூறா தான் இந்த யாசின். ஆகவே எல்லா நிலைகளிலும் இதை ஓதுங்கள். காரியங்களை ஆரம்பமாக்கும் பொழுது ஓதுங்கள், சிரமமாக இருக்கும் பொழுது ஓதுங்கள், பிரச்சனையின் பொழுது ஓதுங்கள். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் இந்த யாசினை ஓதி வந்தீர்களே ஆனால் உங்கள் எல்லா காரியங்களும் லேசாகி உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். கேட்டதை நீங்களும் பிறருக்கு பகிருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு